ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. மினி விலாக் மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. என்னோடய பொண்ணுக்கு 2 குடுமி போட்டு விட்டுருந்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அழகாக இருக்கா? ஆக்சுவலி 2வது முடி என்னோடய அம்மாவோட குலதெய்வத்துக்கு கொடுக்கணும். திருப்பதிக்கு தான். அது நடக்கிற மாதிரியே தெரியல. எப்படியோ பண்ணிடணும். ஆக்சுவலி இங்கே கர்நாடகா ஃபிஷ் ஷாப் இருக்குது. அங்கே போயிட்டு நானும் ஹஸ்பண்டும் மீன் வாங்கினோம். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஐல மீன் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். அப்பாவுக்கு கடல் மீன் சாப்பிட்ணுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். இங்கே பாருங்கள், ஒரு ஃபிஷ்ஷும் எவ்வளோ 1/2 kg இருக்கும் போல் இருக்குது. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வால் பக்கம் கிரேவி ஃப்ரைக்கும், அதுக்கப்புறமா மண்டை எடுத்து குழம்பு வச்சிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆயிலில் போட்டதும் தெரித்து ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இடையில கன்னடா வந்துட்டு போகுதுல, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மீன் சட்டி பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம் நாங்கள் போட மாட்டோம், கருவேப்பிலை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். ஏன்னா நான்வெஜ் இல்லையா, நான்வெஜ்ஜுக்கு நான் ஜாஸ்தி மஞ்சத்தூள் சேர்ப்பேன். கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி கழுவின ஜார்லேயே புளி தண்ணியை ஆட் பண்ணி நான் ஊற்றிருக்கேன். இப்போது தண்ணி மாதிரி தான் தெரியும். நான் லாஸ்ட்டில் வந்துட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் கொதித்து வரும்போது நான் மீனை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தினா உங்களுக்கு தெரியும்ல, இந்த வெந்தயக்கீரையை காய வச்சு வச்சுருப்பாங்களே, அதுதான். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் வெந்தயம் சேர்க்க மாட்டேன், அதுக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தி. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் பால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு எடுக்க முடியல, அர்ஜெண்ட்டாக செஞ்சதுனால நான் ஆர்டர் பண்ண ஜெப்டோவில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனலாக கொஞ்சம் திக்காகி வரணும். லாஸ்ட்டாக எகெயின் ஒரு நல்ல அரோமாவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சூப்பராக கம்மன்னு ஒரு 2 வீட்டில் இருந்தெல்லாம் கேட்டாங்க, உங்கள் வீட்டில் ஃபிஷ் கறியான்னு சொல்லி. அந்த அளவுக்கு சூப்பராக வந்துச்சு. அம்மாவோட கைப்பக்குவம் தான் எனக்கு. அதுக்கப்புறமா இங்கே நாங்கள் கர்நாடகாலேயே செட்டில் ஆகிருக்கோம் இல்லையா, இங்கே தெலுங்கு வருடப்பிறப்பு, கன்னடா வருடப்பிறப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு சிட்டு போட்டிருந்தோம். அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், பாப்பா டான்ஸ் ஆடிட்டுருக்கா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்